Hi friends, இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அதுக்கப்புறமா வந்துட்டு டிஆர்பி எக்ஸாம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கு தான், இந்த ரெண்டு போர்டில் உள்ள எக்ஸாமுக்கு தான் நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோஸ் போட்டுட்ருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 வந்துட்டு முடிஞ்சுது. பட் இதில் வந்து தமிழ் கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்லே இல்லை, ரொம்ப மீறி வந்துட்டு தமிழ் கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு குரூப் 4ல் நல்லா எழுதலை, நல்லா பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுலேயே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்கேஸ் உங்ககிட்ட வந்துட்டு டிகிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்துட்டு நான் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்தெந்த பார்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இல்லை குரூப் 2 எனக்கு போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் பிஎட் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஆர்பி சைடு வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ டிஆர்பி சைடு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த இயரில் ஓகேவா, இந்த வருஷம் என்னென்ன எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பிஜிடிஆர்பி ஓகேவா. பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு இந்த வருஷம் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு போட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிஜிடிஆர்பிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பிஜி டிகிரி ஒன்று இருக்கணும் வித் என்னென்னா பிஎட் ஓகேவா. பிஜி வித் பிஎட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் டெட் எக்ஸாம் முடிக்கணும்னு அவசியம் இல்லை, பிஜி டிகிரி வச்சு நீங்கள் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ஓகேவா. ஸோ அடுத்ததாக என்ன வருது அப்படின்னா யூஜிடிஆர்பி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது இந்த வருஷம். யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் யூஜி டிகிரி முடித்து வித் பிஎட் வச்சுருக்கீங்க ஓகேவா. யூஜி வித் பிஎட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் 2 டெட்டு பேப்பர் 2 வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் ஓகேவா. ஸோ டெட்டு பேப்பர் 2 கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த யூஜிடிஆர்பிங்கிறது எழுத முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு பிஎட் வச்சு பேப்பர் 2 வந்து முடிச்சிருக்கீங்க. இல்லை சில பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதாவது டிப்ளமோ வச்சும் பண்ணியிருப்பாங்க, யூஜி வித் டிப்ளமோ வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களும் பேப்பர் 2 நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே என்னென்னா நீங்கள் யூஜிடிஆர்பி வந்துட்டு எழுதலாம். ஸோ நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். பிஜிடிஆர்பி அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய எம்எஸ்சி லெவல் இல்லை எம்ஏ லெவலில் வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். யூஜிடிஆர்பிக்கு உங்களுடைய யூஜி லெவலில் வந்துட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 10 யூனிட் கொடுத்துருவாங்க. அது கூட வந்து பிஜிடிஆர்பியில் சைக்காலஜி எல்லாம் வரும். ஆனால் யூஜிடிஆர்பியில் உங்களுக்கு அந்த 10 யூனிட் மட்டும் நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணால் போதும் ஓகேவா. ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு என்ன வருதுன்னா டிஆர்பி சைட்லேருந்து பிஇஓ அப்படிங்கிற எக்ஸாம் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேக்கண்ட் வந்துட்டு கம்மி தான், ஆனால் சேலரி எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த பிஇஓ எக்ஸாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து பிஎட் வச்சுருக்கப்போ பிஇஓ சைடு வந்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக பண்ணலாம். அதாவது என்னென்னா மேக்ஸிமம் சிலபஸ் வந்துட்டு என்னென்னா ஒத்து போகும். எக்ஸஸாக நம்ம சைக்காலஜி மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி என்னென்னா நம்ம குரூப் 2ல் படிக்கிற சிலபஸ் தான் வந்துட்டு மேக்ஸிமம் வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்துட்டு பிஇஓ அப்படிங்கிறது ஈஸியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பிஇஓ அப்படிங்கிற எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். பட் வேக்கண்ட் வந்துட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. ஸோ இந்த 3 எக்ஸாம் வந்துட்டு நமக்கு டிஆர்பியிலேருந்து இந்த வருஷம் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நமக்கு பிஜிடிஆர்பி பார்த்திங்கன்னா நமக்கு ஆனுவல் பிளானரில் போட்டிருந்த டைமுக்கு முன்னாடியே வந்துட்டு என்னென்னா அனௌன்ஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. 28 செப்டம்பர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் குரூப் 2வும் அன்றைக்கி தான் வருது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு எக்ஸாம் டேட்டை வந்துட்டு மாற்றி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் டில் நவ் நமக்கு இன்னும் அந்த எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை பிஜிடிஆர்பிக்கு ஓகேவா. ஸோ இந்த 3 ஃபீல்டு இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்துட்டு போக முடியும் ஓகேவா. ஸோ அடுத்தடுத்து அதாவது எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் அரைகுறையாக ப்ரிப்பேர் பண்ணாமல் ஏதாவது ஒரு இதை நீங்கள் என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்து அனலைசிஸ் பண்ணி சிலபஸ் எல்லாம் எடுத்து வச்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது வந்துட்டு என்னால் பண்ண முடியும்னு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோ, ஸோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்துட்டு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ வேக்கண்ட் வந்துட்டு கம்மி அப்படின்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களுடைய எஃபர்ட்டை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இதில் எஃபர்ட் போடுங்க ஓகேவா. கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக போடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவீங்க. இப்போது இது போக வந்துட்டு டிஆர்பியில் நமக்கு நெக்ஸ்ட் இயர் ஓகேவா, நெக்ஸ்ட் இயர் என்னென்ன எக்ஸாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாம், இந்த
டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். பேப்பர் 1ங்கிறது உங்ககிட்ட டிடிஎட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எழுதலாம். பேப்பர் 2 அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு டிகிரி இல்லைனா டிகிரி வித் பிஎட் ஓகேவா, இல்லைனா டிகிரி வித் டிடிஎட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பேப்பர் 2 வந்து எழுதலாம். ஸோ இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்துட்டு எப்போ வைப்பாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குது. அந்த பேப்பர் 1 இந்த பேப்பர் 2 இருக்கு இல்லையா, இதை கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த யூஜிடிஆர்பிங்கிற எக்ஸாமே எழுத முடியும் ஓகேவா. இதை வந்துட்டு எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வச்சுருப்பாங்க. 82 அதர் கேட்டகரி எல்லாத்துக்கும், 90ங்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூஜிடிஆர்பி எழுதலாம். இந்த பேப்பர் 1 இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் 1 வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர் ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாம் வந்துட்டு எழுதலாம். இந்த செகண்டரி கிரேட் டீச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம இதுலேருந்தே ஒரு 5-6 பேர் வந்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. நான் உங்கள் டெஸ்ட் பேட்சில் சேர்ந்துருந்தேன், செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டிடி நியமனத்துக்காக அந்த நியமனம் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் வந்துட்டு நமக்கு இந்த எஸ்டிடி அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. இந்த எஸ்டிடி எக்ஸாமுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைய வந்துட்டு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு கட்டாயம் என்ன பண்ணிக்கணும், 12th ஸ்டாண்டர்ட் வரைய படிச்சுக்கணும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு சிலபஸ் எஸ்டிடி எக்ஸாமுக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு டிடிஎட் வச்சு பிஎட்டோ டிடிஎட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த சைடும் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் கிளியர் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பியில் இருக்கக்கூடிய நிலவரம். அதாவது இப்போதைக்கு இனிமேல் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வேக்கண்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இதுக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுவாங்க, எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த போஸ்டிங் தான் இப்போதைக்கு ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு நான் குரூப் 4 குரூப் 2 மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இது போக வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. சிடிஎஸ்சிலேயே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவலில் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எப்போதுமே ஒரே இதுலேயே வந்துட்டு ஸ்டக் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா சிலபஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட தமிழ் சிலபஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே ஒரே சிலபஸ் தான். இப்போ வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் வேறு வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் சிலபஸ், மேக்ஸ், ஜிஎஸ் சிலபஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு ஒன்று போல் கொண்டு வந்துட்டாங்க. அது போக இந்த சிடிஎஸ்சி அப்படிங்கும்போது உங்களோட மேஜர் என்ன அப்படிங்கிற உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தனித்தனியாக பேப்பர் வைப்பாங்க. அது மட்டும் என்னென்னா நீங்கள் எக்ஸஸாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த தமிழ், ஜிஎஸ் எல்லாமே வந்துட்டு சேமாக தான் இருக்குது இந்த இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சிலேயே இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் காமனாக எல்லோரும் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸு. ஸோ அது போக என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் உட்காந்து பாருங்கள் ஓகேவா. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சைட் போகணுன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டிஆர்பியில் நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்ச எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இது போக நம்மளுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதெல்லாம் போடுவாங்க. பட் நம்ம வந்து இந்த யூஜி லெவல் பிஜி லெவல் மட்டும் பார்த்துட்டு இருக்கனால நான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ உங்களுடைய சாய்ஸ் என்ன, நீங்கள் வந்து அடுத்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.